माये माये विष्णु माये माया माया विष्णु माया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மகர ராசி அன்பர்களே, 2025 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பலம் வாய்ந்த கிரகங்களை பயிற்சியை சந்தித்தாலும் கூட எந்த விதமான ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ சந்திக்கவில்லையே என்று கலங்கியவங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. என்னுடைய அனுபவத்துல மாயன் மயில நான் தொடர்ந்து செவ்வாய் பயிற்சி பேசி வருகின்றேன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன், இழந்ததை திரும்ப பெறுவதோடு புத்தி கூர்மையை தரக்கூடியவன், நம்பிக்கையை தரக்கூடியவன். ஒரு மனிதன் முயற்சி, அவன் எந்த முயற்சி எடுத்தாலும் சொல்லி அந்த முயற்சியை நல்ல விதமாக நடத்துகின்ற ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாய். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதே நேரத்துல மாயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்து என் உயிருக்கு மேலான நரசிம்மரையும் விஷ்ணுமாயுடைய ஆசி இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கின்ற மகர ராசி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் அல்லவா, அந்த மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை காக்கின்ற தடுக்கின்ற ஒரு கவசம். அதாவது மன்னனாக மற்ற கிரகங்கள் சிலது இருந்தாலும் கூட சேனாதிபதியாக தளபதியாக இருந்து வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்பவனும் அவன் தானே. அந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7/12/2025 இந்த வருடம், அதே நேரம் பாத்தீங்கன்னா 16/1/2026 வருகின்ற வருடம் இடைப்பட்ட காலத்தில் நடைபெறுகின்றது. இந்த பாத்தீங்கன்னா இந்த 2025 11வது மாதம், இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமாக இருப்பதனாலும் வருகின்ற மாதம் பொற்காலமாக நற்காலமாக பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான காலமாக அமையுமா என்பதைத்தான் இப்ப நம்ம இந்த செவ்வாய் பயிற்சியில மகர ராசிக்கு பார்க்க போயிட்டோம். அதே நேரம் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காக தருகின்ற ஆதரவு அற்புதம். உங்க குடும்பம் நிம்மதியா பிரச்சனை இல்லாம எல்லா நலமும் பெறணும் நரசிம்மரையும் விஷ்ணுமாயனும் தியானிக்கிறேன். அந்த வகையில செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருப்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பாக்குறோம். மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4, மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம், மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் 1, 2. மகர ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தாலும் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆனாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட காலத்துல செவ்வாய் பயிற்சி, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அவர் மட்டும் பயிற்சியானாலும் பரவாயில்லை, அற்புதமான கிரகங்களும் அந்த இடத்தை நோக்கி நகர்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி, களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி. இந்த மாதத்தினுடைய இறுதியில ஒரு அற்புதம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல புதன் மாதிரி ஒரு அற்புதம் எதுவுமே இல்லைங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது அந்த புதனும் 29ஆம் தேதி பயிற்சியாகின்றார்கள். ஆக இந்த 3 கிரகங்களும் ஒரு இடத்தில் சேருவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்றால் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும். சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்து இதுவரைக்கும் அவர் கொடுத்து வந்த கர்மாவுக்கு ஏற்ற பலனில் இருந்து நற்பலனை நோக்கி நகர்த்துவார் செவ்வாய். டிசம்பர் 16ஆம் தேதி வரை சூரியன் ஆத்மகாரகன் பிதிருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால, ஏன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சியில. அதாவது அரசு அனுகூலங்களை தரக்கூடிய, அரசு ரீதியா எந்த விதமான பலனை பெற முடியாமல் அரசு துறையில ஒரு நல்ல வேலை அமையவில்லையே என்ற ஒரு கனவு நிறைவேறதுக்கான அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் அரசு துறையில வேலைக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா உத்தராடம் 2, 3 நாள், திருவோணம் அவிட்டம் 1, 2 கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. காரணம் இந்த காலகட்டத்துல செவ்வாயினுடைய சிறப்பு பலமாக இருப்பதனால சில கோபதாபங்கள் வரும். அதே முன்கோபம் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால சில இழப்புகளை சந்தித்து விடுவீர்கள். திண்ணை எப்ப காலியாகும் என காத்திருக்கின்றவர்கள் மத்தியில ஒரு போராடித்தானே இந்த துறையில வேலைக்கு அமர்ந்தீர்கள். அதை தக்க வைத்துக் கொள்வதில் பெரும்பாடாக இருக்கும், கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் தந்தை மனுக்குள்ள கருத்து மோதல்கள் உருவாகும். காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வருகின்ற இடம் பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம், அது தந்தை ஸ்தானம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தந்தை மகனுக்குள்ள வரும். தந்தை வழியில வரக்கூடிய சொத்துல சில பிரச்சனைகள் வரும். அதே நேரம் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க மகரராசி அன்பர்களே, உறவு என்று சொல்லிக் கொண்டால் உங்களுக்கு 2 உறவு தான். அதுதான் விதியினை என்னுடைய அனுபவம் தெரிகின்றது. ஒன்று தந்தை தாய் தானே. அதை இழந்து விட்டு என்னதான் பட்டமும் பதவியும் பொன்னையும் பொருளையும் குவித்தாலும் கால் காசுக்கு பெறாது. தந்தையோடு அனுசரித்து போகின்ற சூழ்நிலையை
செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா எந்த விதமான தட்டுப்பாடுகளும் நீங்கி பண தட்டுப்பாடு அந்த நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான காலம். ஒரு முயற்சி செய்றீங்க, நீண்ட தூர பயணங்கள் போறீங்க, அதுல இறுதியில ஏதோ தோல்வியைத்தான் சந்திக்கின்றீர்கள். கவலைப்பட வேண்டாம், இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரம் பாத்துட்டீங்கன்னா எடுத்த காரியங்கள் கைகூடுவதற்கான சூழ்நிலையும் தருவார். புதனுக்கும் 10 கோடி சுக்கிரனும் 1 கோடி விருச்சிகத்துல சேர்க்கை பெறுகின்றார். அந்த நிலை மாறி இப்ப அந்த அத்தனை பேருமே எங்க சேர்க்கை பெறுறாங்க? தனுசுல சேர்க்கை பெறுறாங்க. அந்த ஒரு அருமையான இது, அதாவது கலத்திரகாரகன் சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் இந்த 3 பேர் சூரியனோடு கூடி பாத்தீங்கன்னா தனுசு ராசியில ஒரு அற்புதமான சேர்க்கையை பெறுகின்றார்கள். அது பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உங்க கனவு மெய்ப்படுவதோடு நீண்ட நாளாக எதிர்பார்த்த திருப்பு முனையை சந்திக்க போகிறீங்க. இதுதான் இந்த செவ்வாய் பயிற்சியில மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுல இணையக்கூடிய சூரியனாகட்டும், புதனாகட்டும், சுக்கிரனாகட்டும், இவர்கள் அனைவரும் ஒன்றாக செவ்வாயாகட்டும், அத்தனை பேருமே ஒன்றாக நீங்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். அருமையான வாய்ப்புங்க, அருமையான சந்தர்ப்பம் மகர ராசிக்கு. கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்துல 2026 எதிர்கொள்ளக்கூடிய டிசம்பர் மாதத்திலே நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு ஒரு நல்ல திருப்பு முனையை தரக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசிக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா 7 சனியில படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். என்ன செய்வது என்று, எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஒரு போராட்டமான ஒரு நிலை தானே. அந்த நிலையையும் செவ்வாய் மாற்றுவார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்க, ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பையும் சந்திப்பையும் இந்த காலத்தில் ஏற்படுத்துவார். குறிப்பா சொல்ல போனா ஆன்மீகவாதி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கலங்கிய மனத்தோடு தட்டு தடுமாறி உங்க வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அதே நேரம் கொஞ்சம் பலம் இழக்கின்றார். அவர் பலம் இழக்கும் போது பாத்தீங்கன்னா புரிந்து கொள்வதில் சில தடுமாற்றங்களையும் சில பிரச்சனையும் சந்திப்பதனால முன்ஜாமீன் கொடுப்பதோ அறிமுகம் இல்லாத மனிதரோட அந்யோன்யை பாற்றுவதோ கொஞ்சம் கவனமா இருங்க. சில பெண்களால் சில பாதிப்புகள் மன ரீதியா ஏற்பட இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட கலத்திரகாரன் சுக்கிரனால் மாறும். கவனம். காரணம் என்னன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பலமிழந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனாலதான் இத்தனையும் சொல்கின்றேன். ஏற்கனவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருக்கின்றார். வருகின்ற செவ்வாய் நமக்கு நற்பலனை தரக்கூடிய இல்லாத ஒரு சூழ்நிலையில மற்ற கிரகங்கள் சொன்னேன் அல்லவா, சூரியனும் புதனும் கலத்திரகார சுக்கிரனும் துணை இருப்பதனால மற்ற கிரகங்களுடைய நிலையை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நான் சொல்ல போறேன். ஒரு நிகழ்ச்சி, அனுமன் சீதையை தேடி நிற்கிறாருங்க. அந்த மலையில் நின்று கொண்டிருக்கின்றார். எதிர்த்து முன்னால பாத்தீங்கன்னா பெரிய கடல். இந்த கடலை எவ்வாறு தாண்டி இலங்கை செல்வது அவர் கலங்கி நிற்கும் பொழுது ஒரு முயற்சி பண்றார். அந்த முயற்சிக்கு காரணம் தான் செவ்வாய். முயற்சி பண்ணும் பொழுது அங்க வருகின்றார் ஜாம்பவான். அவர் தான் கலத்திரகாரகன் சுக்கிரன். அவர் முயற்சியை கவலைப்படாத அனுமான், உன் பலம் உனக்கு தெரியவில்லை, நீ நினைத்தாலும் இவை பொழுதில் இந்த கடலை தாண்டி விடாது. சொன்னது யாரு? கலத்திரகாரன் சுக்கிரன். கடலை தாண்டுகின்ற தாண்டினால் மட்டும் போது வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். ஆக இந்த 3 கிரகங்களும் துணை இருப்பதனால, யாரு? கலத்திரகாரர்கள் சுக்கிரன், செவ்வாய், புதன் இருப்பதனால இந்த 2025 எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதோடு எத்தனையோ துரோகங்களை சந்தித்து மன கலங்கி நின்றாலும் கவலைப்படாதீர்கள். வருகின்ற ஆண்டு நல்ல ஆண்டாக அமைவதோடு இந்த காலகட்டமும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குடும்பத்துல வாழ்க்கையில சந்தித்த சோதனைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு காட்டாக ஒரு நாளாக இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசிக்கு அமையும். அதே நேரம் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால செவ்வாய்க்குரிய தெய்வம் பார்த்தோம் முருகன். முருகா அறுபடை வீடு ஒரு முருகன் ஆலயம் சென்று, அதாவது செவ்வாயுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 4, 7, 8 இந்த 4, 7, 8 இந்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இளநீர் வாங்கி அந்த ஆலய முருகனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. அதே நேரம் சனி பகவான் பாதசனியா இருப்பதால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அற்புதங்க. அது ஒருவேளை மகரத்துக்காக அமைக்கப்பட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நாமே தொட்டு வழிபடலாம். பாதம் பணிந்து நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் ஒப்படைக்கலாம். அந்த வகையில சனி பகவானுடைய பார்வைன்னு பார்த்துட்டீங்கன்னா 3, 7, 10 3, 7, 10 இந்த எண்ணிக்கையில இளநீர் வாங்கி உங்க கையினால அபிஷேகம் செய்வீர்களானால் இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசிக்கு அற்புதமான பலனை தரும்.